உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் காசு ஏமாந்துருப்பாங்க. சிவாலயங்கள்ங்கிறது இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ கோயில்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு, ஏன் சனீஸ்வரனுக்கு ஏன் போறீங்க, ஏழரை சனி வரும்போது ஏன் திருநள்ளாரே போறீங்க? மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரதுக்கு நாடி ஜோசியர் வந்து உண்மையான அவர் இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த மருத்துவ ஃபீல்டே சொல்றேன் மேடம், எந்த மருத்துவர் மேடம் இன்னைக்கு எந்த மருத்துவமனை மேடம் உண்மையா இருக்கு? இல்ல, மேக்ஸிமம் இல்ல, ஓரளவுக்கு இருக்கு. ஆனா அதை தானே மேடம் நம்பி விடுறாங்க. எனக்கு நாடி ஜோசியம் மேல நம்பிக்கை கிடையாது. இப்போ மீடியா இருக்கிறதுனால நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து வெளிப்படுத்துறோம், இந்த இவர் வந்து கரெக்டா சொல்றாரு அப்படின்ட்டு. எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க? இப்போ நேயர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ. பொய் தான், ஒருத்தவங்க வந்து பொய் தான் சொல்றாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க எல்லா கேள்விகளுக்கும் அவங்க பொய் சொல்ல தான் செய்வாங்க. எங்கேயோ எவனோ எங்கேயோ போய் ஏமாந்துருப்பாங்க, ஆனா நம்மளுக்கு கமெண்ட் எழுதுவாங்க பக்கமா. வாழ்க்கையில எதற்கோ நம்ம வந்து கண்ட மணி செலவு பண்றோம் மேடம். 3 மணி நேரம் தியேட்டர்ல போய் உட்காந்துருக்கிறோம். சரி அப்படியே இருக்கட்டும், அந்த தியேட்டருக்கு போய் 400 ரூபா கொடுத்து டிக்கெட் உடைய வரீங்க. ஒரு பெப்சி சாதாரணமா வெளியில 40 ரூபா பாட்டில் 200 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் வெளில உள்ள வந்து வாங்குறீங்க. அந்த ஓலையை எடுத்து அதை நாங்கள் நோட் புக்கில் எழுதி நீங்கள் எப்படிலாம் நல்லா இருக்கணும், உங்களை எப்படிலாம் நான் கைட் பண்ணணும், எப்படிலாம் நீங்கள் நல்ல ஒரு நல்ல நிலைக்கு உங்களை கொண்டு வரணும், எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளோ சந்தோஷமாக எங்களோட எனர்ஜி அவ்வளோ கொடுக்கும் போது எங்கள்கிட்ட என் கணக்கு பார்க்கணும். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நிறைய நாடி ஜோதிடர் வந்துட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் காசு பிஸ்னஸ் தான் பார்க்குறாங்க, லாபத்தை சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க. அதுக்காக தான் இதுக்குள்ளே வராங்க. அவங்க வந்து பணம் பறிக்கிறதுக்காக, இப்போ உயிரே காப்பாற்றுறதுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சில ஹாஸ்பிட்டலில் பிஸ்னஸாக தான் பார்க்குறாங்க. சில டாக்டர்ஸ்லாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு லாபம் எப்படி இன்னைக்கு நாங்கள் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார், டெஸ்ட் அதிகமாக எழுதி கொடுத்துட்டு அந்த மாதிரி கரெக்ட் பண்ணுறாங்க இருக்கிற எல்லா பேஷண்ட்கிட்டையும். அதனால பார்த்து தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போகிற பட்சத்தில் இப்போ இருக்கிறோம் நாங்கள். அதே மாதிரி தான் நாடி ஜோசியம். உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் காசு ஏமாந்துருப்பாங்க. அதனால தான் அந்த அவங்க சொன்ன நீங்க அந்த லேடி வந்து யோசனை பண்ணிருக்கீங்க. இல்ல அவங்க யோசனை பண்ணல. அவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா, ஏன் நம்ம பண்டிட் பண்ணலாமே, நம்மளே வச்சு பண்ணிக்கலாமே, அது அலட்சியம். அதாவது எல்லா இடமும் ஒன்னாயிடாதுல்ல. நான் அதுதான் இந்த வாரத்தை சொன்னேன். சிவாலயங்கள்ங்கிறது இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ கோயில்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு, ஏன் சனீஸ்வரனுக்கு ஏன் போறீங்க, ஏழரை சனி வரும்போது ஏன் திருநள்ளாரே போறீங்க? எத்தனை கோயில்ல சனி பகவான் இருக்காரு, போக வேண்டியதானே, ஏன் அங்க போறீங்க? பக்கத்துல கூட இருக்குது, எல்லாமே இருக்குது, சின்ன சின்னதா இருக்கு, பெருசா இருக்குது, போகலாமே, தேடி தான் நம்ம. ஏன் அங்க போறீங்கிறேன். குரு பயிற்சி வரும்போது ஏன் ஆலங்குடி போறீங்க, இங்க இல்லாத குருவா? கரெக்டா. பட் என்னன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரதுக்கு நாடி ஜோசியர் வந்து உண்மையான அவர் இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த மருத்துவ ஃபீல்டே சொல்றேன் மேடம், எந்த மருத்துவர் மேடம் இன்னைக்கு எந்த மருத்துவமனை மேடம் உண்மையா இருக்கு? இல்ல, மேக்ஸிமம் இல்ல, ஓரளவுக்கு இருக்கு. ஆனா அதை தானே மேடம் நம்பி விடுறாங்க. இருக்காங்க சார் ஒரு சில. இப்போ எங்க ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, அது போல சில பேர் இருக்காங்க. ட்ரஸ்டபுளான ஒரு டாக்டர் நமக்கு வந்து பிஸ்னஸாக பண்ணாமல் அவங்களுடைய தொழிலுக்கு மதிப்பு கொடுத்து வர பேஷண்ட் வலியும் வேதையும் பொறுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போது எனக்கு நாடி ஜோசியம் மேலே நம்பிக்கை கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணதுனால உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டும் ஒரு மரியாதையும் எனக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் நிறைய இப்போ மீடியா இருக்கிறதுனால நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம், இவர் வந்து கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் இதே மாதிரி சில மீடியாங்களும் ஒரு பொய்யான நாடி ஜோசியரை வந்து விரல காமிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கான்டாக்ட் நம்பரை பண்ணி அவங்க காசு போய் இழக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க நாடி ஜோசியர் வந்து இவர் கரெக்ட், இந்த விஷயங்கள் பண்ணா இது கரெக்ட், இந்த விஷயம் பண்ணா இது தப்பு அப்படின்றத எதை வச்சு நீங்க சொல்வீங்க? இப்போ நேயர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ. கண்டிப்பா மேடம். நாடி ஜோசியர் வந்து நல்ல கேள்வி. நாடி ஜோசியர் எப்படி கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? ஒண்ணும் இல்ல மேடம். முதல்ல வந்து நாடி ஜோதிடத்துக்குரிய ஃபேமிலி அப்படின்னு கேட்டீங்கன்னா வள்ளுவர் தான் மேடம். ஓகே, புரியுதுங்களா? நான் வந்து குலத்தொழில், என்னுடைய வள்ளுவ மக்கள், அதாவது வந்து வள்ளுவன் சொல்லு மாணிக்க கல்லு. இப்போ ஏன் பூஜை யார் வேணாலும் பண்ணலாம், பிராமணர் குலத்தில் பிறந்தவங்க தான் அந்த பூஜை பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு வந்து திருப்தி ஆகுது. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த ஆத்மார்த்தம் இருக்கு, பக்தி இருக்கு. இந்த இப்போ அலங்காரம் பண்ணியிருக்காங்க, நம்ம பண்ண முடியுமா? முடியாது. இது எனக்கு பண்ண தெரியும். யார் என்னென்ன செய்யணுங்கிறது அப்பவே நிர்ணயிச்சிட்டாங்க. பிராமண குலத்தில் பிறந்தவங்க பூஜை புனஸ்காரங்கள் இருக்கு, வள்ளுவ குலத்தில் பிறந்தவங்களும் சாஸ்திரம் வைத்தியம் புனஸ்காரங்கள் இருக்கு, எங்கதுலேயும் பூஜைகள் இருக்கு.
நாங்களும் வைத்தியம் பார்க்குறோம், நாங்களும் வந்து ஜோதிடம் பார்க்குறோம். அதேமாரி ஆச்சாரி குடும்பம்னா அவங்க வந்து நகை ஆச்சாரி, நகை வேலை செய்கிறவங்க தான். நம்ம அந்த வேலை செஞ்சால் சரியாக வருமா? இப்போ இந்த ஜென்ரலாக நமக்கு தெரியுது சார், ஆனால் புரிய மாட்டேங்குது யாரு கரெக்டாக சொல்கிறவங்க. அதை சொல்ல வரேங்க. அப்போ வந்து வள்ளுவர்கள் இதுக்கு வந்து தலை சிறந்தவர்கள், வள்ளுவர் குலத்தை தான் நீங்கள் தேடி போகணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீ ஒன்றும் இல்லைங்க, வைத்தீஸ்வரன் கோயில் போகிறீங்க, எங்கே பார்த்தாலும் தெருவுக்கு தெரு நாடிஜோரம் இருக்குது. ஆமாம், நீங்கள் தாங்க அதை வந்து உண்மை எது பொய்ங்கிறத கண்டுபிடிக்கணும். நான் எப்படி சொல்ல, அது எப்படி, என்ன கேள்வி நம்ம வைக்கணும் அவங்க கிட்ட? நாடி ஜோசியர் விளம்பரம் வருது, இல்ல மேடம், போன் எடுத்து நம்ம ஹலோன்னு சொல்லி பேசுறோம், அவர் உண்மையா பொய்யான்றது ஒரு 4 வார்த்தை 4 கேள்வி நம்ம சைடுல நம்ம கேட்கணும் இல்லையா? எந்தெல்லாம் கேள்விக்கு எப்படிலாம் பதில் கொடுத்தா? இல்ல பொய் தான், ஒருத்தவங்க வந்து பொய் தான் சொல்றாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க எல்லா கேள்விகளுக்கும் அவங்க பொய் சொல்ல தான் செய்வாங்க. ஓகே, அது வந்து டெஸ்டிங் கிடையாது. முதல்ல அந்த ஓலைக்கான உள்ள ரேகைக்கான உள்ள ஓலைச்சுவடி எடுக்கிறோம், உங்களோட தம்பு ரிலேட்டடான ஓலைச்சுவடி எடுக்கிறோம். எல்லாமே காமன் தான். என்ன, ஒவ்வொரு ஓலையை எடுத்து படித்து காட்டும் பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கான விஷயங்கள் சரியாக இருந்தால் மட்டும் எஸ், மற்றபடி எந்த குழுவும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக. உங்களுக்கான உள்ள ஓலையை எடுத்து அந்த பலன் கொடுக்கும் பொழுது, அதாவது அதில் ஒரு 4 லைன் நான் படித்து காட்டுறேன், அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு நாடி ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வணக்கம் வருதுன்னா, அந்த கடவுள் வணக்கத்தில் அதில் வந்து எதுகை முனைகைன்னு இருக்குது, வெண்பா டைப்பில் இருக்கும், சரிங்களா? இப்போ ஆணை முகன் வருதுன்னா அடுத்தது வந்து ஆணைமுகன் அருமுகனின் அடிகள் போற்றி அப்படின்னு வருதுன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பேன், அழகுபட. அது வந்து உங்களுக்கு இதில் சொன்னால் புரியாது. இப்போ ஒரு நோட்டு வருதுன்னா அந்த நோட்டு வந்து இது சரியான இடத்துல தான் போயிருக்காங்களா, இது சரியாக தான் படிச்சிருக்காங்களான்னா பார்த்து அடுத்த செகண்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த காண்டம் தப்பா கரெக்டா, இதை வந்து உண்மையான நாடி ஜோசியர் தான் எழுதியிருக்கிறாரா அப்படிங்கிறது பார்த்த உடனே என்னால் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு தெரியாது இது. ஆமாம், நீங்கள் சொன்னதெல்லாம் திருக்குறள் வாசித்த மாதிரியே இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரியினுடைய முடிவும் அடுத்த வரியினுடைய தொடக்கமாக இருக்கும். அந்த வெண்பாவில் 4 லைன் வரும், 4வது லைன் முடியும் போது 5வது லைன் வந்து அதனுடைய முடிவு வந்து தொடக்கமாக இருக்கும். சீர் வரும். ஓகே, அந்த சீருங்கிறது என்ன, தக்கதொரு மகன் தோற்றம் தக்கதொரு மகன் தோற்றம் தலைப்பிறப்பு அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். தான் பெறவே அப்படி அந்த இது, அதாவது தக்கதொரு மகன் தாவரும் குறில் நெடில், இதெல்லாம் நிறைய இருக்கு. அதனுடைய சூட்சமங்கள் வந்து நிறைய இருக்கு. எந்த இடத்துல எந்த வார்த்தை வரணும், எந்த இடத்துல எந்த வார்த்தை இவங்க புனைச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து படிக்கிற எங்களுக்கு தான் தெரியும். நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு நாடி ஜோசியரை போயிட்டு நீங்க உட்காந்து எனக்கு நோட்டை எழுதி கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா, எழுதி கொடுன்னு சொன்னாங்கன்னா அதுலயே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து உண்மையான நாடி ஜோதிடரை போய் நீங்க போயிட்டு உங்க ரேகையை வச்சு எனக்கு அந்த நோட்டை வந்து ஓலையில் உள்ளதை எனக்கு ப்ராப்பரா எனக்கு அப்படியே எழுதி கொடுங்கன்னா, அவர் எங்கேயும் போகக்கூடாது, அந்த இடத்துல உட்காந்து அவருக்கு நேரம் எழுதணும். அப்போ ஒரு நாடி ஜோதிடரா இல்லையாங்கிறது அன்னைக்கு ப்ரூஃப் ஆயிடும். முதல்ல எல்லாம் இவ்வளோ கேட்குறீங்களே, இன்னைக்கு வந்து யார் ஜோதிடம் பார்க்கணும்னு வராங்கல்ல, யாருக்கிட்ட பொறுமை இருக்கு, அதையும் நீங்க பார்க்கணும்ல. உடனே பார்க்கணும், உடனே பண்ணணும், உடனே எல்லாம் செய்யணும். ஒரு பாயிண்ட். 2வது, இங்க காண்டத்துக்கு வந்து நாங்க வந்து 2500 ரூபா வாங்குறேன், 5500 ரூபா வாங்குறேன், 12000 ரூபா வாங்குறேன். அப்போ அந்த 12000 காண்டத்துக்கு வாங்குறேன்னா இன்னையிலிருந்து என்னங்க, இன்னைக்கு பார்க்குற ஒவ்வொரு வயசுல இருந்து ஒவ்வொரு வயசும் அவர் என்னெல்லாம் பண்ண போறாருன்னு ஒவ்வொரு பாயிண்டும் பிரிக்கிறேன். நான் நடந்ததும் நடக்க போறதும் பாஸ்ட் வரும். ஆனால் பாஸ்ட் எல்லாருக்கும் அது பிடிக்காது. இப்போ நான் உங்க பாஸ்ட் எடுத்து சொன்னா உங்களுக்கு ஏத்துப்பீங்க, நம்புவீங்க. ஆனா உங்களுக்கு அது வருத்தத்தை உண்டாக்கும். ஆனா அதை விரும்புறவங்க இருக்காங்க. பாஸ்ட் நீங்க சொன்னாதான் இல்ல பிரசன்ட் பேசினாலே நீங்க சரண்டர் ஆயிடுவீங்க. இன்னைக்கு உங்க மைண்ட்ல என்ன ஓடுது அதை பேசினாலே, இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கிறது சொன்னாலே நீங்க அதுலயே சரண்டர் ஆயிடுவீங்க. நாடி ஜோதிடத்தை சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் இது வந்து கண்டிப்பா வரும். நாடி ஜோதிடங்கிறது அதுதான், நிகழ்காலம் எதிர்காலம். அப்போ இந்த எதிர்காலத்தை பற்றி பேசும்பொழுது ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம பிரிப்போம் மேடம். கல்வியை பற்றி ஃபுல்லாக படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அவங்க கல்வி என்ன மாதிரியான கல்வி, எந்த கல்வி அவங்க சூஸ் பண்ணால் அவங்க லைஃப் நல்லா இருக்கும் ஃபுல்லாக வந்துடுதா. எப்போ அவருக்கு வேலை கிடைக்கும், என்ன மாதிரியான வேலை கிடைக்கும், இங்கேருந்து வேலை பார்க்க போகிறாரா, வெளிநாடு போக போகிறாரா, வெளி ஸ்டேட்டு போக போகிறாரா சொல்ல முடியும்.
ஓகே. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த வயசுல காதல் வரும், அந்த காதல் அவருக்கு கைகூடுமா, அது கலக்கத்தை, அதுல அவமானப்படுவாரா, அவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாரா, முறைப்படி கல்யாணம் பண்ணுவாரா, எப்ப ஒரு வீடு வாசல் அமையும், எந்த திசையில அமையும், எந்த டைரக்ஷன் பார்த்து அவர் வந்து வீடு கட்டுவாரு, வீடு வாங்குவாரு, என்ன சொல்ல முடியாதுன்னு கேளுங்க. எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனா பொறுமை வேணும். எனக்கு வந்து இப்ப நான் உண்மையிலே வந்து மீடியாவில் நான் வந்து வரணும்னா நான் என்னைக்கோ வந்திருக்கணுங்க. 1997 நான் அந்த ஃபீல்டுக்கு வந்தாலும் 2009 நான் வந்து ஸ்கைப்பில் ரீடிங் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. ஸ்கைப்புங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியலாம். இன்னைக்கு கூகுள் மீட் இருக்கு, ஜூம் மீட்னு சொல்கிறோம், எவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனால் முத வந்து வெளிநாட்டு கால் பேசுறதுக்கு ஸ்கைப்பு. 2009 நான் வந்து இந்தியாவில் உட்காந்துட்டு ஸ்கைப்பில் வந்து வெளிநாட்டுக்கு நாடி படிச்சிருக்கேன். அப்போவே எனக்கு வந்து 2009 நான் வெப்சைட் ஆரம்பித்தேன். ஆனால் நான் மீடியாக்குள்ளே வரல, எனக்கு அது வேணாமா இருந்தது. எத்தனை என்னுடைய ஆத்மார்த்த ரொம்ப விசுவாசமான கஸ்டமர்ஸ் இன்னைக்கு வந்து குடும்ப நண்பர்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க. எவ்வளோ பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஐயா யாரோ பேசுகிறாங்க, நீங்கள் ஒரு யூடியூப்பில் பேசுங்க ஐயா. என்னால் யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்னால் தாங்க முடியாது, எதுக்கு சார் நம்ம போய் அதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. எங்கேயோ எவனோ எங்கே போய் ஏமாந்துருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு கமாண்ட் எழுதுவாங்க பக்கமா, எங்கே போய் அங்கெல்லாம் கேட்கறத விட்டுருவாங்க. சரி ஏதோ ஒன்று ஆதங்கத்தை எங்கேயாவது நீ வெளிப்படுத்துற, அப்படியாவது உன் வேகம் தண்ணிட்டும் போ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்பவே என்ன சொன்னாங்க, ஆனால் நான் இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு என்னுடைய நண்பருடைய தூண்டுகோலில் தான், நண்பர்னா என்னுடைய உண்மையாக என்னால் வளர்ச்சி அடைந்த, அவர் பேரை கூட நான் அந்த இடத்துல சொல்லிடுவேன், அவருடைய தூண்டுகோலில் தான் அந்த இந்த யூடியூப்புங்கிறதுக்கு நான் வந்தேன். நான் கரெக்ட், நல்ல விஷயம் தான் சார். ஆனால் இது வந்த பிறகு என்னுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடுச்சு. விமர்சனத்தை விட்டுடுங்க. 12 மணிக்கு கால் வருது, 1 மணிக்கு கால் வருது, 2 மணிக்கு கால் வருது. நான் தூங்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா சரியான முறை நான் தூங்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆகுது. லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கு இப்போ என் உடம்பு எவ்வளோ இழைச்சிருக்கேன். ஆமாம், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நல்ல சோறு திங்க முடியல. ஆனால் இவ்வளவுக்கும் நான் எல்லாருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் காலையும் அட்டன் பண்ணி பேசுகிறேன், எல்லாருக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நல்ல மனிதர்களை தேடணும் அப்படின்னா நம்ம 4 இடத்த தேடி தான் போகணும், 4 பேர்கிட்ட விசாரிச்சு தான் ஆகணும். ஒரு 100 ஒரு 1000 2000ங்கிறது நம்ம வந்து கணக்கு பார்க்கக்கூடாது. வாழ்க்கையில் எதுக்கோ நம்ம வந்து கண்டமணி செலவு பண்ணுறோம் மேடம். கரெக்ட். 3 மணி நேரம் தேட்டரில் போய் உட்காந்துருக்குறோம். இப்போ வர படம்லாம் பார்க்குற மாதிரி இருக்கா? சும்மா டைம் பாஸ். சரி அப்படியே இருக்கட்டும், அந்த தேட்டருக்கு போய் 400 ரூபா கொடுத்து டிக்கெட்டோடைய வரீங்க. ஒரு பாப்கார்ன் வாங்குறதுக்கு உங்களுக்கே தெரியும் 10 ரூபா. ஒரு 25 கிராம் பாப்கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா. நீங்களே ஒரு தவாவில் போட்டிங்கன்னா வந்துடும். ஆனால் 600 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றீங்க. ஒரு பெப்சி சாதாரணமாக வெளியில் 40 ரூபா பாட்டில் 200 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் வெளில உள்ள வந்து வாங்குறீங்க. உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் ஏன் கணக்கு பார்க்குறீங்க? எவ்வளோ அந்த ஓலையை எடுத்து அதை நாங்கள் நோட் புக்கில் எழுதி நீங்கள் எப்படிலாம் நல்லா இருக்கணும், உங்களை எப்படிலாம் நான் கைட் பண்ணணும், எப்படிலாம் நீங்கள் நல்ல நிலைக்கு உங்களை கொண்டு வரணும், எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளோ சந்தோஷமாக எங்களோட எனர்ஜி அவ்வளோ கொடுக்கும் போது எங்கள்கிட்ட என் கணக்கு பார்க்கணும். கரெக்ட், சரிங்களா? இப்போ உங்களை அணுகும் போது உடனே இல்லாம ஜாதகத்தை கொடுத்துட்டு நேர்ல வந்து உட்கார்ந்து, அதுக்காகவே நான் சொல்ல வரலங்க. இல்ல, யார் எப்ப வேணாலும் யார் எப்ப தெரிஞ்சுக்கணுங்கிற விதி இருக்கோ அது அப்பதான் அதுவும் நடக்க போகுது. சரிங்களா? 10 நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கேட்டவங்க இன்று வேலை நடக்கல, இன்னைக்கு வந்து பார்த்துட்டு உடனே போறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பலன் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு போறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த யூடியூப் மூலமா நீங்க சொன்னீங்களா எல்லா ஜோசியர்களும் பேசுறாங்க, எல்லா நாடு ஜோதிடரும் பேசுறாங்களா, அதுக்காக கொண்டு வந்தது. அப்போ வந்து உண்மையான ஜோதிடர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, நல்ல ஜோதிடர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, ஆத்மார்த்தமாக கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம தான் தேடணும், ஆராய்ச்சியோட போகக்கூடாது. ஓகே, இது டிவைன் மேடம்.